Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் ஆத்திச்சூடி இலக்கிய குழுமம் இணைந்து நடத்தும் இவ்விழாவில் அவை நிறைந்த தமிழ் ஆளுமை மிக்க சான்றோர்களுக்கும் மற்றும் பள்ளியின் தலைவர் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மாணவர் செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். முதல் நிகழ்வாக அனைத்து பாடப்பிரிவுகளையும் கசடர கற்று நல்ல மதிப்பெண்களை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம் மாணவ கண்மணிகள் எதிலும் சளைத்தவர்களாக இருக்கக்கூடாது என்னும் உன்னதமான நோக்கம் கொண்டு கல்வி சார்ந்த நிகழ்வுகள் எதுவானாலும் நாங்களும் இணைவோம் என்ற உண்மையான கொள்கையினை தன் வசம் கொண்ட எங்கள் பள்ளியின் தலைவர் முதல்வர் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து நடத்தும் ஆத்திச்சூடி மாணவர்களுக்கான தொடர் நிகழ்ச்சியில் இன்று தலைமை உரை ஆற்ற உள்ள தலைவர் அவர்களையும் முன்னிலை வகிக்க உள்ள பள்ளி தாளாளர் அவர்களையும் சிறப்புரை ஆற்ற உள்ள திரு கருமலை கோ மணிகண்டன் முனைவர் பட்ட ஆய்வாளர் சென்னை பல்கலைக்கழகம் அவர்களையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அறிமுக உரை ஆற்ற உள்ள திரு கோ மணி அவர்களையும் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு எது தொண்டு. தொண்டு அப்படின்னா சேவை. தொண்டு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம பெருந்தலைவர் காமராஜர். அவரோட சமுதாய தொண்டு நீங்கள் நிறைய பேச்சு போட்டி நம்ம ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பீங்க, லெசன்ஸ்லையும் படிச்சிருக்கீங்க. அவர் நிறைய சமுதாய தொண்டு ஆட்டினார். அவரோட வாழ்க்கையே தொண்டுக்காக நம் நாட்டுக்காக அர்ப்பணித்தவர். கல்வி மூலமாக தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நிறைய பாடசாலைகளை உருவாக்கி பசியோடு யாரும் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன கொடுத்தாங்க, மதிய உணவு கொடுத்து கல்வி புரட்சியை உருவாக்கி நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு அரும்பாடுபட்டவர், கல்வி சேவை செய்தவர் நம் கர்மவீரர் காமராஜர். அதே மாதிரி கடவுளுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு இருந்தவர் வள்ளலார். நீங்கள் பாடத்தில் படிச்சிருப்பீங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். படிச்சிருக்கீங்களாமா? லெசனில் வந்திருக்கா? வள்ளலார். வள்ளலாரோட இன்னொரு பேர் என்ன? வள்ளலாரோட பேர் என்ன? ராமலிங்க அடிகளார். அவர் இறைவனுக்காக சேவை செய்யணும், இறைத்தொண்டு செய்யணும் அப்படின்னு வாழ்ந்தவர். மக்கள் எல்லாரும் கடவுளை வணங்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு பசி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தர்மசாலாவை நிறுவினார். வடலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தர்மசாலாவை நிறுவினார். அதில் 3 வேளையும் சாப்பாடு போடணும். எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கொடுத்தாதான் வயிறு நிரம்பினாதான் அடுத்தது கடவுளை பற்றி சிந்திக்க தோணும் அப்படின்றதுனால ஒரு சேவையாக அதை ஆரம்பித்தார். 1867 ஒரு அடுப்பை பற்ற வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்தது. 157 வருஷமாக அந்த அடுப்பை இன்னும் அணைக்கவே இல்லை. அடுப்பு அணைக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 3 வேளை சாப்பாடு அங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா டைமில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் செயல்பட முடியாமல் இருந்துச்சு. அப்போ கூட இவரோட சேவையில் வந்த அந்த தர்மசாலாவில் அந்த அடுப்பு அணையவே இல்லை. அப்போ கூட அவங்க மக்களுக்காக சேவை செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சேவை செய்கிற தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கவுட்ஸ் கைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க.
பொது இடங்களை போய் க்ளீன் பண்ணுறது, கோவில்களை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக மாணவர்களை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் அமைப்பு இதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் எடுத்துங்க. நம்ம ஸ்கூல் வந்து ஒரு சர்வீஸ்க்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே நியர்பை இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்கூலில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். குறைவான கட்டணத்தில் ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிற ஒரு சேவை மனப்பான்மையில் நமக்கு இந்த ஸ்கூலை உருவாக்கி கொடுத்த நம்ம தலைவர், கரஸ்பாண்டன்ட் மற்றும் நம்ம கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. இந்த குறைவான கட்டணம் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய குழந்தைகள், ஒரு 2200 பேர் படிக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிற ஒரு ரீசனால் நிறைய பேரால் படிக்க முடியுது. இதுவும் ஒரு தொண்டு தான், இதுவும் ஒரு சேவை தான். இதே மாதிரி நிறைய தொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. இதை பற்றின இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூறுவதற்காக வந்துள்ள நமது சிறப்பு அழைப்பாளரை மேலும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பள்ளியின் தோற்றம் முதல் அதன் வளர்ச்சியின் ஒவ்வொரு அணுவையும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளும் எங்கள் பள்ளியின் தலைவர் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலே புகழ்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் அவர்கள் இலக்கிய கூடல் என்ற அமைப்பும் ஆத்திச்சூடி என்ற தலைப்பிலே மாணவர்களுடன் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளிலே உரையாடல்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் எது தொண்டு என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை நட்பு குறித்து ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றது. அதில் நீங்கள் எல்லோருமே அந்த நிறுவனத்தார் மாணவர்களுக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் செய்தார்கள். நீங்களும் அவற்றை உள்வாங்கி நட்பை நல்ல காரியங்களுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் உங்கள் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் இன்று எது தொண்டு என்ற இந்த தலைப்பிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது பள்ளி நிர்வாகம், இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மணிகண்டன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே முன்னிலை வைக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய தாளாளர் ஆர் தனமேந்திர ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மணி அவர்கள், செயலாளர் இலக்கிய கூடல் மற்றும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற தமிழாசிரியர் எல் மேனகா அவர்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இந்த கீழே வந்தவுடனே தான் இந்த தலைப்பை எனக்கு சொன்னாங்க. போன வாண்டியும் அப்படி தான் நட்பு குறித்து அப்படின்னு கீழே அந்த படிக்கட்டில் ஏறும்போது தான் அதை யோசிக்கிட்டது தான். அதுபோல் தான் இன்றைக்கும் கீழே வந்தவுடனே சொன்னாங்க. நமது முதல்வர் அவர்கள் சில கருத்துக்களை அந்த தொண்டுங்கிறதுக்கு நல்ல அருமையான உதாரணங்கள், பெருந்தலைவர் காமராஜர், வடலூர் வள்ளலார், ராமலிங்க அடிகளார் அவரை பற்றி சொன்னாங்க. அது மாதிரி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. தொண்டுங்கிறது தனி ஒரு மனிதனுக்கு மட்டும் செய்வது தொண்டு கிடையாது. நம்ம செய்கிற தொண்டு எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்பட வேண்டும். அது கல்வி பணியாக இருக்கட்டும். அவங்க சொன்ன வள்ளலார் இதில் தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும்.
எல்லாம் பசி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே வந்து நெல் அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சமையல் ஜாமான்கள்லாம். அந்த அளவுக்கு ஒருத்தவங்க செய்கிற தொண்டு, அவங்க பொருள்களை கொடுக்குறாங்க. அந்த பொருள்களை வந்து அந்த அமைப்பு, வள்ளலார் அமைப்பு வந்து ஏழை மக்களுக்கும் சரி, ஏழை பணக்காரன் இல்லை, ஏழைக்கும் சரி பணக்காரனுக்கும் சரி 12 மணி 1 மணி ஆனால் பசி எடுக்கும். அப்போ பசியோடு இருக்கிறவங்க எந்த தரப்பு மக்களானாலும் அந்த உணவு சாப்பிட்ணும். அதுதான் அவருடைய கொள்கை. அதை அவருடைய மறைவுக்கு பின்னாலேயும் அந்த அமைப்பு வந்து அதை செய்துட்டு வர்றாங்க. அது மாதிரி காமராஜர் வந்து கல்விக்கு வித்திட்டார்கள். அது கூட எப்படின்னா நல்ல ஒரு பொது பணி தான். அதாவது லட்சக்கணக்கான மாணவர்கள், படிப்பு வாசனையே அறியாதவர்கள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை மறைமுகமாக உணவு கொடுத்தாரு. பசியோடு இருந்தால் அவங்க வந்து கல்வி அவங்களுக்கு மூளையில் ஏறாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை கொடுத்தாரு. இலவச கல்வி, ஃபீஸ் கிடையாது. அப்போ பெற்றோருக்கு வந்து அந்த சுமை இல்லை. அது வந்து ஒரு மாணவருக்கோ ஒரு மாணவிக்கோ கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவ மாணவியருக்கும் ஆரம்ப கல்வி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க. அதை உலக நாடுகளே பாராட்டினாங்க. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலே அவற்றை அமல்படுத்தினார்கள். எனவே நமக்கு இன்னும் நமது கரஸ்பாண்டன் அவர்கள் அவருடைய கருத்தை கூறுவார்கள். அடுத்து அந்த இலக்கிய குழல் அமைப்பின் சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் அவர்கள் வந்து இதுபோல் பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்களுடையும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மளெல்லாம் அறியாத கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. அவற்றையும் நீங்கள் எல்லாம் சிறப்பாக உள்வாங்கி உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நீங்கள் அந்த கருத்துக்களை பயன்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழித்தடம் தெளிவாக இருந்தால்தான் நாம் செல்ல வேண்டிய இலக்கு சரியானதாக அமையும். ஆம், என் பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாணவ செல்வங்கள் நல்வாழ்வு பெற கல்வி ஒன்றே மூலதனம் என்ற தாரக மந்திரத்தை தன் வாழ்நாள் மூச்சாக கொண்டு தொண்டாற்றி வரும் தாளாளர் அவர்களை முன்னிலை உரையாற்ற அழைக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் நமது பள்ளியின் முதல்வர் திருமதி வெள்ளையம்மை அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு எது தொண்டு என்ற தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கும் தலைவர் அண்ணன் ஆர் காளிதாசன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் கோ மணிகண்டன் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை தந்து ஒருங்கிணைப்பாளர் கோ மணி அவர்களே, மற்றும் எங்களது பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதான் நம்ம போன முறை இதே மாதிரி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி ஆத்திச்சூடி இலக்கிய கூடல் என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இது பல பள்ளி மாணவர்கள், ஏன்னா அவங்க நிறைய பள்ளிகளில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில்
இதை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். ஏன்னா எல்லோருக்கும் இது வந்து ஒரு ஒரு செய்ய முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த கிருஷ்ணா ஸ்வீட் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறாங்க. இதுவே ஒரு பெரிய தொண்டு. எப்படி? இதுவே ஒரு பெரிய தொண்டு. ஏன்னா இது அவங்களுக்காக பண்ணலை. இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்காக பண்ண. ஏன்னா கிருஷ்ணா ஸ்வீட்டுன்றது தமிழ்நாடு லெவலில் உலகம் முழுதாக இருக்குன்றது எனக்கு தெரியாது. தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு இருக்குது. அதுக்கு தனி ஒரு நேம். இப்போ அவங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணுன்றது அவங்க ஒரு தொண்டாற்றுறது போல தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த போன முறை நட்பு பற்றி பேசியிருந்தது. அது எல்லாரும் இங்கே வந்திருக்க பிள்ளைகள் எல்லாமே இருந்திருப்பீங்கள்ல. அதுக்கு பிறகு நட்புன்ற ஒரு உறவு என்னன்றது உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஏன்னா உட்கார்ந்து கவனிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கவனித்து நம்ம போனாலே அந்த பாடம் படிக்கிற மாதிரி தான். அதை விட இது ஒரு மேல். ஏன்னா நம்ம படிக்கிறத விட சொல்வது தான் ஈஸியாக வந்து மனசில் தங்கிக்கிடும். அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணும்போது அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தொண்டுன்றது எப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே கண்கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த அனகாபுத்தூர், பொலிச்சலூர், நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அடையாறு, சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அடையாறு, இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வெள்ளம். எப்படி? எதிர்பாராத வெள்ளம். வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 அடி 20 அடி உயரத்துக்கு தண்ணீர் வந்து தெருக்களிலே நிற்குது. அந்த தண்ணியில் வந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணிவிடுறோம்? வீட்டு உள்ளே மாட்டிக்கிடுறோம். நம்மளை காப்பாற்றுறது யாரு? யாருமே காப்பாற்றுறதுக்கு வரல. ஆனால் ஒரு அந்த அதாவது உள்ள வீட்டில் இருக்கிற ஆளை வெளியில் கொண்டு வர்றது நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. வயசான ஒரு முதியவர்கள் அவங்களெல்லாம் தோளில் தூக்கி வச்சு அந்த மழையிலேருந்து, மழை வெள்ளத்திலேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த இவங்களாம் வர்றாங்க. அவங்களாம் யார்? நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. ஜாதி மதம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஜாதி மதத்தை நினைச்சாச்சுன்னா அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இவங்களெல்லாம் காப்பாற்றணும், நம்மளால் முடிஞ்ச அளவு காப்பாற்றணுன்றதான் தொண்டு. இந்த தொண்டு வேறு எங்கேயுமே கிடையாது. புரியுதா? ஒரு உச்சக்கட்ட, ஒரு சரியான, அதாவது உச்சக்கட்டமான ஒரு நிகழ்வில் இவ சொல்லுவாங்க. இப்போ நம்ம தண்ணியில் விழுந்துடுறேன்னு வைங்களேன், எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு நீச்சல் தெரியும், அதுக்காக நீச்சல் தெரியாதுன்னு நினச்சிறாங்க. நீச்சல்லாம் தெரியும். ஒருவர் விழுந்துட்டாருன்னா அவர் யாரோ எவரோ, நம்மளால் முடிந்த அளவு அவரை கரை சேர்க்க வேண்டியது நம்மளுடைய இது. அந்த நேரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவர் உள்ளே விழுந்து நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு நினைக்காமலே அவரை காப்பாற்றுறாரு பாருங்க, அதுதான் அங்கே தொண்டு. அந்த தொண்டு தான். இந்த தொண்டுடைய மனசு வந்து, அந்த மனசு இருந்தால் தான் தொண்டு செய்ய முடியும். எல்லாருக்கும் அந்த மனசு வராது. அதனால் இங்கே இருக்கிற பிள்ளைகள் அனைவருமே வந்து அவங்களுடைய மனசில் நாமளும் தொண்டு செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவு. அதுக்காக முடியாதவை நீங்கள் செய்து நம்மளும் மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு நமக்கு முன்னாடி போகிற வண்டியோ இல்லைன்னா 2 வீலரோ ஏதோ ஒன்று ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் கிடக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, பின்னாடி உள்ள வண்டிக்காரர் பார்ப்பார். பார்த்துட்டு இவரை நம்ம
இவரை எடுத்துகிட்டு போய் உடனே சேர்த்துட்டோன்னா ஒரு உயிர் பிழைக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம நின்று இன்னொரு அதில் நின்று ஒரு அரை மணி நேரம் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு போய் சேர்க்க போனால் நம்ம பேரில் கேஸ் வந்துடும், போலீஸுக்கு வந்து நீ தான் அடிச்சிட்டியா இல்லைன்றது பல என்கொயரி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்காமல் போயிடுவாங்க. அவர் உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வருவார், அவரை எடுத்து நம்ம வண்டியில் சீட்டில் பின்னாடி சீட்டில் படுக்க வச்சு அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவர் உயிர் பிழைச்சிக்கிடும். அப்போ அவர் அதை செய்கிறாரு. செய்யும்போது பல இதை சிந்தனை பண்ணுவாங்க, அவருடைய பிளட்டு வந்து சீட்டில் லம்படம். இதெல்லாம் எதிர்பார்க்காம அவருடைய உயிர் மட்டும்தான் அவருக்கு சிந்தனையிலே வருது. அதை செய்ய தோணுது பற்றியா, அதுதான் தொண்டு. நீங்கள் தொண்டு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய மனசில் உறுதி வேணும், நம்ம செய்கிற மனப்பான்மை வேணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா தொண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிதானா? அதனால் எல்லா பிள்ளைகளும் தொண்டு செய்யணும் அப்படின்றது ஒரு உறுதியை நம்ம மனசில் ஏற்றுக்கிடுங்க. அதோட படிப்பையும் படிக்கணும். திரு கோ மணி அவர்களை அன்புடன் அழைத்து சிறப்பு உரை ஆற்ற வருகை தந்திருக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு கோ மணிகண்டன் ஐயா அவர்களுக்கான அறிமுக உரையை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற கருமலை கோ மணிகண்டன் அவர்களுக்கு முதல்ல சிறப்பு செஞ்சிடலாம். சிறப்பு செய்யுமாறு நமது பள்ளியினுடைய தலைவர் தாளாளர் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். அவருக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அவருக்கு ஒரு நல்ல சிறந்த புத்தகத்தை பரிசாக வழங்குமாறு நமது பள்ளியினுடைய முதல்வர் திருமதி வள்ளியம்மை அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். சிறப்பினை ஏற்றுக்கொண்ட கருமலை கோ மணிகண்டன் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இப்போ முதல் மாதம் இலக்கிய கூடலும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீஸும் நமது நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து வழங்கக்கூடிய ஆத்திச்சூடி, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, மகாகவி பாரதி எழுதிய ஆத்திச்சூடி அப்படின்னு பல ஆத்திச்சூடிகள் இருக்குது. அதிலிருந்து எது தொண்டு அப்படின்ற தலைப்பில் இந்த மாதம் பேச போகிறாங்க. நம்ம ஜனவரி மாதம் என்ன தலைப்பில் பேசணும்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எது தர்மம், வெரி குட், எது அறம் அப்படின்னு பேசணும். அதுக்கு அடுத்த மாதம் எது நட்புன்னு பேசணும். அதுக்கு அடுத்த மாதம் எது தொண்டுன்னு பேசணும். இன்னும் 2 நாட்களில் என்ன தினம் வரப்போகுது? என்ன தினமாக வரப்போகுது? மகளிர் தினம் வரப்போகுது. வேர்ல்டு உமன்ஸ் டே, மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் 2 நாள் இல்லையே சார், 3 நாள் இருக்குது அப்படின்னு சில பேர் முணுமுணுக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இடையில 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் மகளிர் தினம் வரப்போகுது இல்லையா? சரி, இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாங்க, எங்கே பெண்மை பூஜிக்கப்படுகிறதோ அந்த நாடு முன்னேறும்னு சொல்கிறார். பெண்களை எங்கே வணங்குறாங்களோ, பெண்களை யார் கொண்டாடுகிறார்களோ அந்த நிறுவனம் உயர்ந்து கொண்டே போகும்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது முதல்ல யார் கை தட்டணும்? ஆண்கள் தான் கை தட்டணும். ஏன்னா பரந்த உள்ளம் யாருக்கு இருக்குன்னா மாணவர்களுக்கு தான் இருக்கு. ரைட், சிறப்புப்பா. ஓகே, இப்போ கவனிமா, எது தர்மம், எது நட்பு, எது தொண்டுன்னு தொடக்கத்தில் நம்ம பள்ளியினுடைய முதல்வர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் கொல்லன் விற்கிற கொல்லன் கடையில் ஊசி விற்க வந்த கதை மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தொண்டையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்நாள் முழுக்க தொண்டு செய்தே அடைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் பெயரிலான ஒரு நிறுவனத்தில் வந்து தொண்டுன்னு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா தொண்டையே தம் வாழ்நாளுடைய கடமையாக நினைச்சு வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வாழ்க்கையில் நடந்த 2 சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லிட்டு நான் கருமலை கோ மணிகண்டனை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே ஒரு காரில் போகிறாங்க. முதலமைச்சர் காரில் என்ன இருக்கும்? சைரன் இருக்கும். இப்போ சைரன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஐபி கல்ச்சரே இருக்கக்கூடாது, சைரன் வச்ச வண்டியில் போகக்கூடாது சொல்லி எடுத்துட்டாங்க.
ஆனால் அதுக்கு முதல்ல அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். எப்படின்னா, முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு வெளியில் வந்து காரில் ஏறினோடனே காரில் உட்காந்துட்டு இருக்காரு, அந்த சவுண்டு கேட்குது. காமராஜர் உதவியாளர்கிட்ட கேட்குறாரு, யாரும் சங்கு ஊதுறானே, என்ன எது எங்கே ஊதுறாங்கன்னு கேட்டார். இல்லை சார், நம்ம வண்டிக்கு மேலே தான் ஊதிட்டே வருது. என்னடா உயிரோடு இருக்கும்போது சங்கு ஊதுறீங்க, அதை கழட்டி எறிங்க முதல்ல அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் பதவி ஏற்று அந்த படபடப்பு வேணாம், படோடோபம் வேணான்னு அந்த சைரனை ஒழிச்சாங்க. ஷேரன் மாதேவியில் ஒரு ரயில்வே கேட்டு, ட்ரெயின் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்டு போட்டுருவாங்க. அப்போ முதலமைச்சர் வாகனம் போகுது, கேட்டு போட்டுட்டாங்க. எப்பவுமே சில அதிக பிரசங்கியான அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆஃபீஸர்ஸு. அதில் ஒரு ஆஃபீஸர் போய், முதலமைச்சர் வராது, காரை திறடா, அது கதவை திறடான்றான். எதை, ரயில்வே கேட்டை திறடா, முதலமைச்சர் வராரு அப்படின்னா. உடனே காமராஜர் அவனை கூட்டார் அதிகாரியா, என்ன கொல்ல பார்க்குறியா? ஐயோ இல்லையா, முதலமைச்சர் கார் வருது. என்னடா கிறுக்க மாதிரி பண்ற, ட்ரெயின் வருதுன்னு அவன் கேட்டு போடுறான், நீ கேட்டை தர, இந்த ஆள் கார் போகட்டும் சாகட்டும் அப்படிதானே நீ நினைக்கிற அப்படின்னு அந்த அதிகாரி போட்டு திட்டிட்டு, அந்த கேட்டு கீப்பர் இருக்கான்ல, அந்த கேட்டுக்கான ஒரு கார்டு, அவனுக்கு பயம். ஏன், முதலமைச்சர் காரையே மறித்து நிறுத்திட்டோமேன்னு பயந்து அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறான். ட்ரெயின் போகுது, அப்புறம் கேட்டு திறக்கிறாங்க, காரை தாண்டி முதலமைச்சர் கார் போகுது. காமராஜர் காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டாரு. பயப்படாதன்னு, இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக நான் இருக்கலாம், இந்த கேட்டுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லாம் நீ தான், பயப்படாத அப்படின்ட்டு போயிட்டார். பாருங்க, ஒரு கேட் கீப்பரு முதலமைச்சர் கார் வருதுன்னா ட்ரெயினையே நிறுத்தி கேட்டை திறந்து விட்டுருக்கணும். ஆனால் அவனுடைய கடமையை அவன் ஒழுங்காக செஞ்சான். அப்போ காமராஜர், நீலாம் தொண்டு செய்கிறடா, யாருக்கு பயப்படாமல் செய்யடான்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டு போனாங்க. அப்படி வாழ்நாளெல்லாம் தொண்டாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் பெயரிலான நிறுவனத்தில் படிக்கிறது பெருமை, பணியாற்றுறது பெருமை, அந்த நிறுவனத்துக்கு நிர்வாகிகளாக இருக்கிறது பெருமை. இதுவே பெரிய தொண்டு. அந்த தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர நமது பள்ளியினுடைய தாளாளர் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எளிய மக்களுக்கு உயரிய கல்வி, அதுதான் நமது பள்ளியினுடைய நோக்கம். அந்த நோக்கம் குறையாமல் செயல்பட்டுட்டு வராங்க. அதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இப்போ நமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற கருமலை கோ மணிகண்டன். இந்த கருமலைனா என்னன்னு தெரியுமாப்பா? கருமலைனா என்ன ஊர்னு யாருக்கா தெரியுமா? கிருஷ்ணகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நல்ல தமிழில் கருமலைன்னு பேர். சரியா? அந்த ஊரில் பிறந்தவர், விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் பட்டதாரியாக உருவாகி சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணக்கூடிய டாக்டரேட் பிஹெச்டி படிக்கிறாங்க. இப்போ விவசாய குடும்பத்திலிருந்து எந்த பின்னணியும் இல்லாமல் சென்னைக்கு வந்து தங்கி அதில் முனைவர் பட்டத்தை முனைப்போடு பண்ணுறாங்க. அவங்க எந்த தலைப்பில் ஆய்வு பண்ணுறாங்கன்னா, பழந்தமிழர் போரியல், கிரேக்க போரியல், இதை ரெண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு சிறந்த முனைவர் பட்ட ஆய்வு பண்ணுறாங்க. புதிய பாரதி இயக்கம் அப்படின்னு கருமலையில் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு புதிய பாரதி இயக்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக நல்ல தொண்டு செஞ்சுட்டு வராங்க. நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கிய தமிழ் ஒளி விருதை பெற்ற பெருமைக்குரியவர் கருமலை கோ மணிகண்டன் அவர்கள் எது தொண்டு என்கிற தலைப்பில் உங்ககிட்ட ஒரு கலந்துரையாடலோடு கூடிய ஒரு நல்ல உரையை வழங்க வருமாறு அன்போடு வேண்டி அவரை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொண்டுகள் பல செய்தே வாழ்ந்து இறுதி வரையிலும் மக்களுக்காகவே மனதளவிலும் தொண்டராகவே வாழ்ந்த நம் ஐயா காமராசரின் தொண்டுகள் எம் பள்ளியில் இன்றும் தொடர்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. தொண்டு என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் திரு கோ மணிகண்டன் ஐயா அவர்களை பெருமையுடன் அழைக்கிறோம். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினரும் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் தெளிவுறும் அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் பொருள் வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம் என்று சொன்ன மகாகவி பாரதியாரினுடைய ஆத்திச்சூடியை நினைவு கூர்ந்து தொடங்குகிறேன். இங்கே அமர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அன்பு மாணவர்களே, தமிழ்நாட்டில்
நான் எப்போதும் ஆச்சரியத்தோடும் பாராட்டுதலோடும் பார்க்கின்ற ஒரு சமூகம். அந்த சமூகத்தின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய பள்ளியில் இன்றைக்கு உரையாற்றுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சமூகம் ஒருங்கிணைந்தால் எப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை 100 ஆண்டுகளில் நிகழ்த்த முடியும் என்பதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய சமூகம் நாடார் சமூகம். அந்த சமூகத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பள்ளி. இங்கே அருமையாக வரவேற்புரையாற்றிய நம்முடைய பள்ளியின் முதல்வர் அவர்கள் தொடங்கி பள்ளியினுடைய தலைவர், தாளாளர் உட்பட அத்தனை பேரும் காமராஜர் அவர்களுடைய பெருமைகளை குறிப்பிட்டார்கள். காமராஜர் என்ன ஒரு சாதாரணமான தலைவரா? இன்னைக்கு எல்லாம் பதவிகளுக்காக அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 முறை பிரதமர் பதவி தன் வாசல் கதவை தட்டிய போது கூட அதை வேண்டாம் என்று இன்னொருவருக்கு விட்டு தந்த மாபெரும் தலைவர் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவரின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி, அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக தொண்டு என்றால் என்ன என்பதை இங்கே எடுத்துரைக்கிறார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய வேலையில பாதி வேலையை இவர்கள் 4 நிறைவு செய்து விட்டார்கள். இந்த இலக்கிய கூடல் என்கிற இந்த அமைப்பை நிறுவி எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக என்னை போன்ற இளைய பேச்சாளர்களுக்கு ஒரு மூத்த பேச்சாளராக இருந்து வழிகாட்டி வரக்கூடிய இலக்கிய கூடல் அமைப்பினுடைய செயலாளர் அண்ணன் மணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமானது தொண்டு என்பதற்கு நம்முடைய தாளாளர் அவர்கள் குறிப்பிட்டார் இல்லையா? நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட் செய்து கொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிறது. இப்ப இத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும்? நீங்க தெருவில் நடந்து போயிட்டு இருப்பீங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது எத்தனை பிள்ளைகள் பள்ளிகளுக்கு கூட போகாம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே எப்படி வந்து உட்கார்ந்து விட முடியாதோ அந்த மாதிரி ஔவையார் என்கிற ஒரு பாட்டி ஒரு பட்டியல் போடுறாங்க. ஆர்த்த சபை 101. நல்ல படித்தவர்கள் இருக்கக்கூடிய சபையில 100 பேரில் ஒருவர் தான் வந்து அமர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்கெல்லாம் யாரு? 100 பேரில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள். 1001ஆம் புலவர் அப்படிங்கிறாங்க. நல்ல கல்வியை 1000ல் ஒருவர் தான் பெற முடியும். இந்த பள்ளி உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப நீங்கெல்லாம் யாரு? 1000ல் ஒருவர். வார்த்தை 10,000த்து ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்றீங்களா? படிச்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா துணிவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது 10,000 பேரில் ஒருவரால் தான் முடியும். அந்த 10,000 பேரில் ஒருவராகத்தான் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு நீங்களும் என்ன பண்ண போறீங்க? 1000ல் ஒருவராக இருக்கக்கூடிய நீங்கள் 10,000ல் ஒருவராக மேடையிலே வந்து அமரப்போகிறீர்கள் இல்லையா? இப்ப சரி, 100ல் ஒருவர், 1000ல் ஒருவர், 10,000ல் ஒருவர், கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. யார் அது கோடியில் ஒருவர் அப்படின்னா, தன் தாமரை பூவிலே இருக்கக்கூடிய திருமகளே தாதா கோடியில் ஒருவர் அப்படின்னு சொல்றார். தாதா அப்படின்னா கொடையாளி. அப்ப அந்த கொடையாளியாக இருக்கக்கூடியவர் கோடியில் ஒருவர் தான் இருக்க முடியும் என்று ஔவை சொன்னார். அப்படி கோடியில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் அவர்கள். ஐயா, நீங்களும் நாளைக்கு எந்த இடத்துக்கு வந்து சேரணும்? படிப்படியாக 100ல் இருக்கக்கூடிய நீங்கள் 1000ஆகவும், 1000ல் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் 10,000ஆகவும், 10,000ல் இருக்கக்கூடிய நீங்கள் கோடியில் ஒருவராகவும். அப்படியானால் தொண்டு செய்கிற போது நீங்கள் எந்த இடத்தை பெறுவீர்கள்? கோடியில் ஒருவராக மாற்றப்படுவீர்கள். சார், தொண்டு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? எது தொண்டு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே, எதுதான் தொண்டு அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. அந்த வேலை கரெக்டாக 5 மணி முடிஞ்சதும் என்னுடைய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வேலை. அது என்ன கிடையாது? தொண்டு கிடையாது. அப்போ காசு வாங்காமல் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையும் தொண்டா அப்படின்னு கேட்டால் அதுவும் தொண்டு கிடையாது. ஆங்கிலேயர்கள் நம்மை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் வந்து அடிமைகளாக வைத்திருந்தார்கள் இல்லையா? அப்போ அடிமைகளாக வைத்திருக்கிற போது
அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நமக்கு சம்பளமே கொடுக்காம கூட சிலர்லாம் வந்து பத்தின வேலை வாங்குவாங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். அப்படியானால் பணம் வாங்காமல் நான் செஞ்சும் போதும் வந்து பத்தினா அதை தொண்டில் சேர்த்துட முடியுமான்னா அதுவும் தொண்டு கிடையாது. அது பேர் அடிமைத்தனம். அது சந்தோஷமா வந்து நடனம் ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இவர் என்ன பண்றார் பேகன், அப்படி ஆடுறத அது குளிரில் நடுங்குகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சச்ச குளிர்ல நடுங்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு போயிட்டு போர்வை தந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்க இது தப்பு தானேங்க? தப்பே இல்லை. ஏன் தப்பு இல்லை? அது எதனால் அப்படி ஆடுது அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அது துன்பப்படுகிறதோ என்று அவர் மனம் நினைத்தது பார்த்தீங்களா, உடனே கொண்டு போய் கொடுத்தது பார்த்தீங்களா. அப்படி யார் துன்பப்பட்டாலும், எப்படி ஒரு கொடி துன்பப்படுகிறது என்கிற போது பாரி தேரை தந்தாரோ, ஒரு மயில் துன்பப்படுகிறது என்று நினைத்து பேகன் போர்வையை தந்தானோ, அப்படி எந்த உயிர் துன்பப்பட்டாலும் நம்ம தாளாளர் சொன்ன மாதிரி மழை வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு களத்தில் இறங்கி எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்ல, அந்த மாதிரி அப்படிப்பட்டவர்கள். சரிங்க, இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்னங்க நல்லது கிடைக்கும்? இப்போ நமக்கு வரும் இல்லையா, நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன், இதனால் எனக்கு என்ன நல்லது கிடைக்கும்? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் இப்போ இது பண்ணிட்டேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்கும், யாராச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நீங்கள் செய்கிற நல்லது தான் உங்களுக்கு என்ன தரும். நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. பகவத்கீதை சொல்லுது இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய கடமை தொண்டு செய்வது. இதைத்தான் 2000 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்ச காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், கடையில் வள்ளல்கள், பாரி, பேகன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னொன்று நமக்கெல்லாம் பிடிச்ச அதியமான் என்ற ஒரு மன்னன் தெரியும் இல்லையா, அந்த அதியமான் என்ன பண்ணாரு, அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தார். எப்படி தந்தார் அப்படிங்கிறதான் முக்கியம். நமக்கு கூட ஏதாச்சும் பொருள் கிடைக்குது, கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். அவர் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை பறிச்சிட்டாரு. அவர் சாப்பிட்டா பல ஆண்டுகள் இளமையாக உயிர் வாழலாம். நம்மக்கிட்ட கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம், முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பேச்சுக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பத்திரமா எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்துட்டு ஔவையார்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்போம், அப்படி கொடுக்குறதா இருந்தா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து இளமையை தரக்கூடிய சாவாத நெல்லிக்கனியை உனக்கு தரனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, பெரிய பேனர் வச்சுருவாங்க. 1000 ரூபாய்க்கு உதவி பண்ணுறதா இருந்தால் கூட 10,000 ரூபாய்க்கு பேனர் வச்சுருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, பெருசாக ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுப்பாங்க கோவிலுக்கு. அந்த டியூப் லைட்டில் பேர் எழுதிடுவாங்க, வெளிச்சமே தெரியாமல் மொத்த டியூப் லைட்லையும் பேர் எழுதிடுவாங்க. மணி ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க, கேட் ஏதாச்சும் வாங்கிடுவாங்க, பெருசு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருவாங்க. இந்த மாதிரி அதியமான் பண்ணியிருக்கலாம் இல்லையா, சாவா அமிழ்தமாகிய நெல்லிக்கனியை தராரு. அவர் சொல்கிறாரு, என்னமே சொல்லலை, கொண்டு போயிட்டு அவ்வை கிட்ட கொடுத்து, அவ்வையே இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுங்க அப்படிங்கிற. ஒருவேளை சொன்னா முன்னாடியே இது வந்து என்ன, இளமையை தரக்கூடிய சாவாத நெல்லிக்கனின்னு சொன்னா ஔவையார் மறுத்து விடுவார்களோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கூறாது நல்லது செய்தல். அப்படி நீங்கள் எந்த நல்லதை செய்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதை மற்றவங்க சொல்லலாம். தம்பி இந்த பாப்பா வந்து இவ்வளோ நல்லது பண்ணுச்சுப்பா, அந்த தம்பி வந்து அவ்வளோ நல்லது பண்ணாப்பா, ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லது பண்ணார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சொல்லலாம், நம்ம நாமே சொல்லிக்க கூடாது என்பதை அதியமான் ஔவையாருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதனால தான் 2000 வருடம் கழித்தும் யாரை பேசிட்டு இருக்கோம், அதியமானை பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இப்படிப்பட்ட தொண்டர்களால் இந்த உலகம் நிறைந்து கிடக்கிறது. சரி, அங்கிருந்து நமக்கு திருவள்ளுவருக்கு வருவோம் இல்லையா, எல்லாருக்கும் திருவள்ளுவர் பிடிக்கும் இல்லையா. திருவள்ளுவர் நமக்கு சொல்றார், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச திருக்குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா பொருளும் உங்களுக்கு தெரியும். இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்கள், கடிய சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது. அப்படின்னா வள்ளுவர் அப்படி பேசக்கூடாதுல்ல. ஒரு இடத்துல சொல்றாரு, 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல்ங்கிற அதிகாரம், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அந்த அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இந்த திருக்குறளை அப்படியே மனசுல ஏத்திக்கணும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறார். யாரு? கடிய சொற்களையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன வள்ளுவர். அது என்னங்க ஒத்தது அறிவான்னா, இந்த உலகத்திற்கு எவன் ஒருவன் உதவி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ பிற உயிர்களுக்கு, அவன்தான் என்ன உயிர் வாழ்பவர்கள் வரிசையில் சேர்த்து வைக்கப்படுவான். இன்னொருத்தருக்கு நீங்க உதவியே பண்ணல அப்படின்னு சொன்னா, உலக உயிர்களுக்கு உதவியே பண்ணலன்னு சொன்னா எந்த லிஸ்ட்ல வைக்கப்படுவீங்களா? செத்தாருள் வைக்கப்படும். அப்படியானால் நாம் எல்லாம் உயிரோடு இருப்பவர்களா அல்லது எதிர்நிலையில் இருப்பவர்களா? அப்போ நீங்க உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை நீங்க ஏத்துக்கணும்னா எல்லோரும் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொன்று உண்டு இல்லை, நான் நிறைய உதவி செய்கிறேங்க, நான் தாங்க இந்த உலகத்திலே நல்லவன் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவிர எல்லாரும் கெட்டவங்க, நான் பண்ணுறது மட்டும்தான் சரி எல்லாருமே நினைப்போம் இல்லையா, எனக்கு மட்டும்தான் கடவுள் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான எண்ணங்கள் உண்டு. இதுக்கு திருக்குறளில் இன்னொரு இடம் உண்டு. 19வது அதிகாரம், புறங்கூறாமை என்கிற அதிகாரம். அதில் தான் சொல்றாரு, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை வந்து சண்டை போட்டுப்பீங்கல்ல, குறை சொல்லிப்பீங்க இல்லையா, யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறை நீங்கள் ஒரு கணம் உணர்ந்து கொண்டால் என்ன இல்ல, இந்த உலகத்தில் எந்த தீங்குமே நடக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய தவறை நீங்கள் சுட்டுகிற போது இப்படி தானே சொல்லிங்க, அவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி, அவன் தான் தப்பு பண்ணான்னு நீங்கள் சொல்லுகிற போது ஒரு விரல் எங்க காட்டுது? எதிரில் இருக்கிறவங்களை காட்டுது. மீதி 3 விரல் யாரை காட்டுகிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் தப்பு பண்ணா கொஞ்சம் 3 விரல் யாரை காட்டுது? ஒரு முறை அப்படியே வச்சு பார்த்தா 3 விரல் இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்னா இவன் தான் தப்பு பண்ணான்னு உங்களை காட்டும். அப்படியானா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நல்லது தவறு இல்லை, யார் மேல தப்புன்னும் போது முதல்ல நம்ம பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற. ஐயோ ஆசிரியர் என்ன திட்டிகிட்டே இருக்காருங்க, அடிச்சுட்டே இருக்காங்க, எங்க வாத்தியார் இப்படிங்க அப்படிங்க அப்படின்னா நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய ஆசிரியர் இருக்கார் இல்லையா, இந்த பள்ளி இருக்கிறது இல்லையா, இந்த பள்ளியும் ஆசிரியர்களும் உங்களுடைய தாய் தந்தையை போன்றவர்கள். தாய் தந்தையினுடைய அந்த கண்டிப்பு, ஆசிரியருடைய கண்டிப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா நினைச்சீங்கன்னா நாளைக்கு சமூகம் உங்களை திருத்த வேண்டி வரும். சமூகம்னா யாரு? ஆசிரியர் கையால் அடி வாங்காதவன் நாளைக்கு போலீஸ் கையால் அடி வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும். அப்படியாக இல்லாமல் ஒரு ஆசிரியர் உங்களை வந்து திருத்த முற்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆசிரியர் சொல்லுகிற பணியை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறள் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, திருக்குறள் தாண்டி அப்படியே வருவோம். எங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? அந்த சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிட்ட 2 பேரும் திரும்ப வராங்க. அப்போ கோவலன் திரும்ப வராரு, வாங்க மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனும் கண்ணகியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டு இருந்தார் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில், ரொம்ப நாளாக ஒருத்தர் போயிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டில் அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுவாங்க. ஆனால் அந்த அம்மா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மதுரையில் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு போடுறாங்க. அப்போ கேட்குறாங்க, கோவலன் கேட்குறான் கண்ணகியை பார்த்து, ஏன் கண்ணகி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட்டு போயிட்டேனே, உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நமக்கு இருக்கும் தானே, என்னென்ன திட்டுவோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, வருத்தம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன வருத்தம், இத்தனை நாள் உன்னை விட்டுட்டு போயிட்டேனேன்னு வருத்தமா அப்படின்னு கேட்கும்போது மனசில் ஏற்றிக்கோங்க, நாளைக்கு பெரியவர்களாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நீங்கள் பெரியவர்களாக இருக்கிற போது எத்தகைய தொண்டை செய்ய வேண்டும் என்பதற்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்றாரு கண்ணகி மூலமா. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும், துறவோர் எதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்றீங்களா? அறவோர் அப்படின்னா இந்த நிறைய வந்து துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்கெல்லாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, உதவி தேவைப்படுறவங்க